ஹாய் வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு வறுத்து அரைச்சு வச்ச மட்டன் குழம்பு. இல்ல நான் மட்டன் எடுத்துக்கிறேன். மட்டன்ல மஞ்சத்தூள், ஒரு பச்சை மிளகா, ஒரு பெரிய வெங்காயம், ஒரு தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட் இது எல்லாத்தையும் சேர்த்து 3 விசில் வச்சு எடுத்துக்கலாம். நான் அரிசி களைஞ்ச தண்ணி, ஃபர்ஸ்ட் தண்ணி இல்லாம 2வது தண்ணி எடுத்து வச்சிருக்கேன். அதை மட்டன் மூழ்கிற அளவுக்கு நான் ஊத்தி இப்ப குக்கரை மூடி ஒரு 3 விசில் வச்சு எடுக்க போறேன். குக்கரை அடுப்புல வச்சிடலாம். இப்ப வறுத்து அரைக்கிறதுக்காக நான் கொஞ்சம் மல்லி, வரமிளகா, வெங்காயம், தக்காளி, கொஞ்சம் கருவேப்பிலை, மிளகு, சீரகம், சோம்பு, தேங்காய் இதெல்லாம் எடுத்திருக்கேன். நான் ஒரு கடாயில மல்லியை நல்லா வறுத்துட்டு இதை ஒரு பக்கம் எடுத்து வச்சிடலாம். அடுத்தது வரமிளகா, இதையும் நல்லா வறுத்துட்டு மல்லியையும் மிளகாவையும் கொஞ்சம் நல்லா ஆற விட்டுறலாம். அடுத்தது அதே கடாயில கொஞ்சோண்டு எண்ணெய் சேர்த்துட்டு மிளகு, சீரகம், சோம்பு, ஒரு வெங்காயம், கொஞ்சோண்டு தக்காளி, கருவேப்பிலை இது எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுறேன். இது கொஞ்சம் வதங்கினதுக்கு அப்புறம் தேங்காய் சேர்த்துக்கிறேன். தேங்காவையும் போட்டதுக்கு அப்புறம் நல்லா வதக்கி விட்டுறேன். இதை ஒரு பக்கம் ஆறுறதுக்கு எடுத்து வச்சிடலாம். அடுத்தது குக்கர்ல 3 விசில் வந்துருச்சு. இப்ப விசில ரிலீஸ் பண்ணிட்டு நான் ஓபன் பண்ணி எடுத்துக்கிறேன். மட்டன் நல்லா வெந்து வந்துருச்சு. மட்டன் வேக வைக்கிறதுக்கு அரிசி களைஞ்ச தண்ணி சேர்த்து வேக வச்சதுனால இதோட சூப் ரொம்ப நல்லா இருக்கும். இது வீட்டுல உள்ளவங்களுக்கு கொஞ்சோண்டு எடுத்து அதுல பெப்பரும் சால்ட்டும் போட்டு நான் கொடுக்க போறேன். அடுத்து குழம்பு தாளிக்கிறதுக்காக நான் வெங்காயம், தக்காளி, புதினா, கொத்தமல்லி, கருவேப்பிலை, பட்டை, கிராம்பு இதையெல்லாம் எடுத்து வச்சிருக்கேன். அடுத்தது ஒரு 3 உருளைக்கிழங்கு கட் பண்ணி வச்சிருக்கேன் தோலோட. அடுத்தது தேங்காய், வெங்காய, தக்காளி அரைச்ச மசாலா, அடுத்தது வரமிளகா, மல்லி வறுத்து அரைச்சது, அடுத்தது இஞ்சி பூண்டு பேஸ்ட் இதெல்லாம் எடுத்து வச்சுட்டேன். அடுத்தது அடுப்புல ஒரு கடாய் போட்டுட்டு தேவையான அளவுக்கு எண்ணெய் போட்டுட்டு பட்டை, கிராம்பு இதெல்லாம் போட்டுட்டு நல்லா பொரியிற அளவுக்கு வதக்கி விட்டுறேன். அடுத்தது கருவேப்பிலை, புதினா, அடுத்தது கட் பண்ணி வச்சிருக்கிற வெங்காயத்தை சேர்த்துட்டு வெங்காயம் பச்சை வாசனை போற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுறேன். இப்ப வெங்காயம் கொஞ்சம் வதங்கினதுக்கு அப்புறம் தக்காளி சேர்த்துக்கிறேன். தக்காளி சேர்த்ததுக்கு அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கிறேன். இஞ்சி பூண்டு பேஸ்டோட பச்சை வாசனை போற வரைக்கும் நல்லா வதக்கிடலாம். அடுத்தது வேக வச்ச மட்டனை மட்டும் தண்ணி இல்லாம மட்டனை மட்டும் எடுத்து நான் அந்த வெங்காய தக்காளி வதக்கினதுலயே மட்டனையும் போட்டு ஒரு 2 செகண்டுக்கு வதக்கி விட்டுறேன். அடுத்தது வறுத்து அரைச்சு வச்ச மல்லியும் மிளகாவும் அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விடுறேன். மசாலாவை கொஞ்ச நேரம் அடுப்புலயே வச்சுக்கலாம். அடுத்தது கொஞ்சோண்டு தூள் உப்பு சேர்த்துக்கிறேன். அடுத்தது வெங்காய, தக்காளி, தேங்காய் இதெல்லாம் வறுத்து அரைச்ச மசாலாவையும் சேர்த்துக்கிறேன். அதையும் நல்லா வதக்கி விட்டுக்கிறேன். அடுத்தது மட்டன் வேக வச்ச அந்த சூப்பையும் சேர்த்துக்கிறேன். அடுத்தது நான் அரிசி களைஞ்ச தண்ணி பாதி மட்டன் வேக வைக்கிறதுக்கும் பாதி குழம்புக்கு எடுத்து வச்சிருந்தேன். இப்ப அந்த பாதியை குழம்புல சேர்த்துக்கிறேன். அடுத்து குழம்புக்கு தேவையான கல்லுப்பு கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். இப்ப இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இப்ப நான் உருளைக்கிழங்கு கட் பண்ணி வச்சிருக்கேன். அதை நான் லாஸ்டா குழம்பு எல்லாம் தாளிச்சுட்டு முடிச்சுட்டு லாஸ்டா நான் உருளைக்கிழங்கு சேர்த்துக்கிறேன். இப்போ குழம்பு க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். ஒரு 15 நிமிஷம் கழிச்சு பார்த்தோம்னா குழம்பு நல்லா கொதிச்சு அந்த நம்ம தாளிக்கிறதுக்கு போட்ட எண்ணெய் அந்த எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு மேல வரும். அந்த அளவுக்கு கொதிக்க வச்சா மட்டன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.